தப்பி தவறி அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 6 மாசம் கூட எடப்பாடியாளர் முதலமைச்சராக உட்கார்ந்துக்க முடியாது. ஆற்றத்தை கலைச்சி ஆடுவான் பிஜேபி காரன், கலைச்சி போட்டுருவான். காரைக்குடி ராஜா ராஜா அது மாதிரி யாரெல்லாம் போய் முதலமைச்சராக உட்கார வைப்பாங்க. அதிமுக கையில நீங்க தப்பி தவறி ஆட்சியை கொடுத்தால் 6 மாதத்தில் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி வந்துடும். பிஜேபி ஆட்சி வந்துருச்சுன்னா அப்புறம் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசமா மாறிடும். அப்புறம் அவன் வீட்டுக்குள்ள வந்து நீ மாத்துக்கறி குழம்பு வச்சிருக்கான்னு கேட்டு அடிப்பான். சட்டிபானைகளை கைவிடுவான். சட்டிபானைகளை கைவிட்டு நீ என்னடா என்ன கறி குழம்புடா வச்சிருக்கிறன்னு கேட்டு அடிப்பான். நீ என்ன கறி திங்கணுங்கிறத அவன் முடிவு பண்றான். வட இந்தியாவில் தான் நடக்குது. உத்தரப்பிரதேசத்துல தாத்னிங்கிற ஒரு இடத்துல வீட்டுக்குள்ள நுழைஞ்சி சட்டிப்பானைகளை கை விட்டு எடுத்து இந்த கறி ஆட்டுக்கறி கிடையாது மாட்டுக்கறி தான் சொல்லி அடிச்சு அவனை கொண்டுட்டான். RSS சங்கி பாருங்க. அதுக்கு பிறகு விசாரிச்சா அது மாட்டுக்கறி இல்லைன்னு தெரிய வந்து விசாரணை. ஏன்னா பைபிளை பொறுத்துறான், சர்ச்சை போய் அடிக்கிறான், மசூதியை இடிக்கிறான், மாடு பிடிச்சிட்டு போனா கும்பலா போய் சேர்ந்து அடிச்சு கொள்றான், மாட்டு வரியை பசுமாட்டை வந்து அவமதிக்கிற கொள்ற அப்படின்னு சொல்லி அடிக்கிறான். இதெல்லாம் நடக்காத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். பிஜேபி காரன் வெற்றி பெற்றால் இந்த அவலங்கள் தான் அரங்கேறும். எஸ்சிபிசி கடையில் ஒற்றுமையை விடமாட்டான். இந்த மாதிரி ஒரே மேடையில் நம்மால் நிற்க முடியாது. சிவா வேற, திருமாவளவன் வேற ஆக்கி விட்டுருவான். அவர் வந்து என்கிட்ட நிற்க முடியாது, நான் அவர்கிட்ட நிற்க முடியாது. அவர் நினைச்சாலும் முடியாது, நான் நினைச்சாலும் முடியாது. பிஜேபி காரன் பெரிய அவலத்தை உருவாக்கி விடும். அதனால்தான் பிஜேபி தமிழ்நாட்டுக்குள் வளரக்கூடாது என்று திருமாவளவன் நினைக்கிறார். விடுதலை சிறுத்தை கட்சி நினைக்கிறது.